என் பேர் பிரபாவதி. நான் கவர்மெண்ட் ஐடி விமன் மதுரையில் ஏடிஓ ஒர்க் பண்ணேன். இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம், 3-fold ப்ரௌச்சர் ஒர்க் இன் கோரல்ட்ரா. இந்த ஃபோல்டர் ஒர்க் டிசைனில் பண்ணுவாங்க இல்லையா, ஃபோல்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுறது, அதான் ஃபோல்டர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த ப்ரௌச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மேலே கோரல்ட்ரானா என்ன, அதில் என்னென்ன ஒர்க் செய்யலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். So Coreldraw Vector Graphics Editor developed and marked by Corel Corporation. So Coreldraw Vector Editing Software இந்த Corel நிறுவனம் வந்து தயாரிச்சு விற்பனை செய்யறாங்க. இந்த Coreldraw முக்கியமா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வெக்டர் கிராஃபிக்ஸ் டிசைன் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வெக்டர் கிராஃபிக்ஸ்னா என்ன? இப்போ வெக்டர் கிராஃபிக்ஸ்னா அப்படின்னா மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலாஸ் முறையில லைன்ஸ், டிராயிங்ஸ் அண்ட் ஷேப்ஸ், ட்ரையாங்கிள், கர்வ்ஸ் இந்த மாதிரி வரைகிறது தான் வெக்டர் கிராஃபிக்ஸ் சொல்றாங்க. இதுல அதான் வெக்டர் கிராஃபிக்ஸ். இப்போ இதுல வந்து முக்கியமா என்ன ஒன்று முக்கியமா சிறப்பு அப்படின்னா, இந்த எவ்வளோ வெக்டர் டிராயிங்ஸ்னா ஒரு சின்ன ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அதோட கிளாரிட்டி மாறாது, அப்படியே இருக்கும். அதான் வெக்டர் கிராஃபிக்ஸோட தனி சிறப்பு. பொதுவாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, வெக்டர் கிராஃபிக்ஸ், ரேஸ்டர் கிராஃபிக்ஸ். பொதுவாக நம்ம கோரல்ட்ரால இமேஜஸ் எல்லாமே பிக்சலா தான் தெரியும். இமேஜஸ் ஆர் டிஸ்பிளே ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பிக்சலா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த டிராயிங்கை பொறுத்து, அந்த இமேஜஸ் பொறுத்து நம்மளுக்கு அது வெக்டர் டிராயிங்ஸா அல்லது பிட் மேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இமேஜஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிட் மேப்ஸ் வந்து நம்ம அதோட பிக்சலோட நிலையை பொறுத்து, பொசிஷனை பொறுத்து, கலர் சைஸை பொறுத்து நம்ம அளவிடலாம். வெக்டர் டிராயிங்ஸ் வந்து அதோட லைன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ், அந்த ஒரு பிக்சல்ஸ் கூட லைன்ஸ் டாட்ஸ் பொறுத்து அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதில் வெக்டர் டிராயிங்ஸ் வந்து லைன்ஸ் டிராயிங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு டிராயிங் போடுவோம். அது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம ஈஸியா ஒர்க் பண்றதுக்காக இந்த கோரல் கார்பரேஷன் புதுசா நம்ம கோரல் பெயிண்ட் அப்படிங்கிறத வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அந்த பேக்கேஜ்ல, அந்த கோரல்ட்ரா கிராஃபிக் சூட்ல கோரல் பெயிண்ட்ங்கிறது ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ் எல்லாம் அதுல கோரல் பெயிண்ட்ல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கோரல்ட்ரால நம்ம ஈஸியா என்ன பேஜ் லேஅவுட் போடுறது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எடிட் பண்றது, போட்டோ எடிட்டிங்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம எடிட் பண்ண முடியும். அந்த இமேஜஸ் அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியும். அதை போட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் எடிட்டிங்லாம் போட்டோஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போட்டோ எடிட்டிங் அண்ட் வெக்டர் ட்ரேசிங் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் செய்ய முடியும். அதாவது இமேஜஸ் வச்சு அதில் வந்து ஒர்க் ஏதாவது பண்ண முடியும் கோரல்ட்ரால. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரேஸ்டர் வெக்டர். இப்போ ரேஸ்டர் பிக்சரை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட பிக்சல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வெக்டர் அப்படி இல்லை. வெக்டர் டைம்ஸ் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் அதை மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அது கிளாரிட்டி மாறாது, அப்படியே இருக்கும். இது வெக்டர் டிராயிங்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இது வந்து கோரல்ட்ரால டிராயிங் பண்ணியிருக்காங்க. இது சின்னதா இருந்தாலும் இது மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அது கிளாரிட்டி மாறாம அப்படியே இருக்கும். சரி, அப்ப கோரல்ட்ரானா என்ன, இதுல என்னென்ன ஒர்க்கு கோரல்ட்ரா என்னென்ன ஒர்க்கு செய்யலாம் அப்படின்னா, இப்போ எல்லாம் நார்மலா எல்லா விசிட்டிங் கார்டு, வெட்டிங் கார்டு, இன்விடேஷன், மேகசின், ப்ரௌச்சர் ஒர்க்கு, லோகோஸ் முக்கியமா லோகோஸ் எல்லாம் இதுல நல்லா வரைய முடியும். லோகோஸ் இந்த கம்பெனிஸ்க்குள்ள லோகோஸ் டிசைன்ஸ் செய்யறது எல்லாமே இதுல ஈஸியா செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போறோங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரௌச்சர் ஒர்க்கு தான் இன்னைக்கு செய்ய போறோம். 3 காலம்ஸ் ப்ரௌச்சர் ஒர்க்கு. 1 2 3 காலம் இருக்கு. இது ஒரு காலம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல, இது 3rd காலத்துல ஃபர்ஸ்ட் பேஜும், இது வந்து இது கடைசி 6th பேஜும், இது 5 6 ஃபர்ஸ்ட் பேஜ்ல, இது ஃபர்ஸ்ட் காலம், இது 3வது காலத்துல ஃபர்ஸ்ட் பேஜும், இது வந்து 5வது காலமும் 6வது காலம் பண்றோம்.
செகண்ட் பேஜ்ல வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதாவது 2வது பேஜ், 3வது பேஜ், 4வது அப்படி செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் அப்படின்னு செய்ய போறோம். இது சாஃப்ட்வேர்ல எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஓரல் டிரா ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு மாடலுக்கு இந்த ஃபோல்டர் ஒர்க்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். இது ஃபோல்டர் ஒர்க்கு ட்ரை ஃபோல்டர் ப்ரோச்னு சொல்லுவாங்க. இது அவுட் சைடு, இது அந்த டிசைன்ஸோட அவுட் சைடு. இது 3 காலம்ஸ் பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இது அந்த காலத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ். இது 5th பேஜ், இது 6th பண்ணிருக்காங்க. இது வந்து செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி இது டிசைன் செய்வாங்க. இப்போ என்னது இது ஃபோல்டு, இது வந்து இன்சைடு, ரைட் ஃபோல்ட்ல இன்சைடு உள்ள வரக்கூடியது. இப்போ இது ஃபோல்ட் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஒரு சிங்கிள் லீஃபா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த லீஃப் இது ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இது வந்து அடுத்து இந்த லீஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஃபோல்ட் பண்றது மெத்தட். இப்போ இது வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர். எக்ஸ்டீரியர் அப்படின்னா அது வெளிப்பக்கம், இன்டீரியர்னா உள்பக்கம் டிசைன்ஸ். இது ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். இப்போ செகண்ட் பேஜ்ல இந்த டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் டிசைன்ஸ் பண்ணிடுறோம், செகண்ட் பேஜ் பண்ணிடுறோம். அது ஃபோல்ட் பண்றதா இந்த மாதிரி இந்த செகண்ட் பேஜ் இருக்குல்லையா, அந்த இன்டீரியர்ல அந்த செகண்ட் பேஜ் இங்க ஃபோல்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பேஜை ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் லீஃபா நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? இப்போ ஃபோல்டர் ஒர்க்குன்னா என்னங்கிறது புரிஞ்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு A4ல வந்து 3 காலமா பிரிச்சு அதை டிசைன் செஞ்சு ஒரு சிங்கிள் லீஃபா மடிச்சு ஃபோல்ட் பண்ணி டிசைன் செய்யறதா ஃபோல்டர் ஒர்க் அப்படிங்கிறோம். இதுதான், இது சிங்கிள் லீஃப் ஒரு மாடல் வச்சிருக்கேன். இது ஒரு சிங்கிள் லீஃபா இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு டிசைன் செய்யறது, இது இப்ப எப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி செய்யறதுங்கிறது இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூ பேஜ் கிரியேட் பண்ணிருங்க. நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டு A4 ஆல்ரெடி A4 பேஜஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம அது வந்து லேண்ட்ஸ்கேப்பா மாத்திக்குவோம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? சார் ஸ்கிரீன் தெரியுதுதாங்க சார்? ஹலோ மேடம், உங்களோட இது டிஸ்ப்ளே ப்ளைனா இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ நம்ம A4 லேண்ட்ஸ்கேப்பா நம்ம பேஜஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ 2 வழிகளை நம்ம 3 காலம்ஸா இதை பிரிக்கலாம் பேஜஸ். இப்போ ஒன்று வந்து நம்ம டேபிள்ஸ் எடுத்து இப்போ இதில் ரோ ஒன்றும் காலம்ஸ் 3 கொடுத்துட்டு இப்போ ட்ராக் பண்ணும்போது 3 காலம்ஸா பிரிஞ்சுக்கும். 3 காலம்ஸா பிரிஞ்சு நம்ம கைட்லைன் எடுத்து செட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியா நமக்கு 3 காலம்ஸா பிரிஞ்சிருச்சு. இது ஒரு வகையில செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்போ இந்த நம்ம ரெக்டாங்கிள் டூல் இருக்கு இல்லையா, இப்போ ரெக்டாங்கிள் டூல் நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த பேஜஸ்ல உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். இங்க வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்க பேஜஸ்ல ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஈஸியா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிவைடட் பை 3ஆ கொடுக்கும்போது என்னன்னா, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ஒரு காலத்துக்கு அளவு கிடைச்சிரும். ஒரு காலத்துக்கு அளவு கிடைச்சிருச்சு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை காப்பி பண்ணி 3 காலமா வச்சுக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு
இது ஒரு காலத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காப்பி ஆகல, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். இது கரெக்டா இங்க இதுல வந்து டச் ஆரமா வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பி அதே இன்னொரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட். கரெக்டா வச்சுட்டு இப்ப நம்ம கைட்லைன் எடுத்து வச்சுக்கலாம். இங்கிருந்து இந்த ரூலர்ஸ்ல இருந்து நம்ம கைட்லைன்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கைட்லைன்ஸ் வந்துடும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது வந்து மேலே கரெக்டா ஈவனா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கைட்லைன் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து தேவையில்லை. இந்த பாக்ஸ் தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். அதான் கைட்லைன் நம்ம செட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால இந்த பாக்ஸ் தேவையில்லை. ஒரு அளவுக்காக தான் நம்ம இது பாக்ஸ் போட்டோம், இப்போ தேவையில்லை. ஆனால் இன்னும் கலர் ஃபில் பண்றதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கண்டிப்பா தேவை. அதுக்காக நம்ம ஒரு இந்த ஓவராலா ஒரு இந்த பேஜுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டோம். டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிசைன்ஸ் பண்ணணும். இப்போ சிம்பிளா இந்த நம்ம செய்யும்போது செய்ய தான் கிரியேட்டிவா டிசைன்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ வந்து ஒரு சிம்பிளா ஒரு டிசைன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேசிக் டூல் பாக்ஸ்ல வந்து இந்த பேசிக் டூல் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் டூல் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு லைன்ஸ் போடுறோம். இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு லைன்ஸ் போட்டு அதை வந்து இந்த திரும்பி இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப் டூல் வந்து ஒரு இதை வந்து ஆப்ஜெக்டை வந்து ரீஷேப் டிசைன் பண்றதுக்கு இந்த ஷேப் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்னதா ஒரு டிராயிங்ஸை வந்து நம்ம வெவ்வேறு ஷேப்ஸா ரீஷேப் மாத்திக்கலாம். சரி, இந்த ஷேப் டூல் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து கன்வெர்ட் டு கர்வ்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல பாத்தீங்கன்னா கன்வெர்ட் டு லைன்ஸ் டு கர்வ்ஸ் மாத்திக்கோங்க. மாத்திட்டு இந்த ஆங்கிளை பிடிச்சி நம்ம ஜஸ்ட் ஒரு ரொம்ப ரொம்ப வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஏன்னா இந்த பேஜ் இங்க மேட்டர்ல வைக்கணும் இல்லையா, அதுக்காக வளைச்சு இந்த ஆங்கிளை கொடு இப்படி வளைச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கலர் ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க ஸ்மார்ட் ஃபில் டூல், இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துட்டு நம்ம கலர்ஸ் வந்து இங்க நான் இந்த ரெட் கலர் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு சியான் கலர்ஸ் வந்து 33, மெஜந்தா 100, எல்லோ 98, பிளாக் வந்து 1 இந்த கலர்ல செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலர் வந்து இந்த இங்க சூஸ் பண்ணி இங்க ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் ஃபில் ஆயிரும். அதே அவுட்லைனுக்கும் இதே கலர் கொடுத்துக்கலாம். நிமிஷம் கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். நான் அந்த லைன்ஸை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காகனா உள்ள வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும், அதுக்காக. இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி நான் வச்சுக்கிறேன். திக்னஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். திக்னஸ் லைனோட திக்னஸ் வந்து 4 mm கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம இங்க கலர் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துட்டு இங்கே இங்கே கொடுக்கும்போது நான் கலர் ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த அவுட்லைனுக்கு இங்கே அவுட்லைன் கொடுக்கும்போது அவுட்லைன் அதே கலரு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை கொண்டு வந்து அப்படி மேலே வச்சுட்டு கொஞ்சம் மேலே வச்சுட்டு இந்த லைனுக்கு வந்து பெயிண்ட் கொடுக்கணும். அது வந்து அந்த இதுக்கு வந்து கீழே போயிடுச்சு. இப்போ வந்து ஆர்டர் கொடுத்து அந்த லேயர் என்ன பண்ண பிரிங்க் பெயிண்ட் மேலே தெரிகிற மாதிரி கொண்டு வந்து வச்சு இப்போ வந்து ஒரு டிசைன்ஸ் இங்கே கீழே வந்து ஒயிட் தெரிகிற மாதிரி ஒரு தெரியுது. இப்போ வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த பேஜ் கரெக்டாக வர மாதிரி அந்த லைன்ஸ் கொண்டு வந்து வைக்கணும். அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு அழகா ஒரு டிசைன் கிரியேட் ஆயிடுச்சா. இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எல்லாத்தையும் பிக் டூல்ல செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கீழே அப்படியே கீழே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதில் இது வந்து மிரர் ரொட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் இல்லை. இதில் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். கரெக்டாக அந்த பேஜஸ்க்குள்ள வந்து செட் பண்ணிட்டோம். இங்கே அவுட்லைனுக்கும் அதே மாதிரி இதே கலர் கொடுத்துடலாம். அவுட்லைனுக்கும் அந்த கலர் இந்த கலர் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதையே அப்படியே வந்து அடுத்த பேஜுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த டிசைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு ஒரு டூப்ளிகேட் பேஜ் கிரியேட் பண்ணிடுவோம். அது என்ன பண்ணணும்னா இந்த பேஜஸ்ல அப்படியே ரைட் கிளிக் கொடுத்து டூப்ளிகேட் பேஜஸ் போட்டு இதுல என்ன ஆப்ஷன்னா காப்பி லேயர்ஸ் அண்டர் கண்டென்ட்ஸ் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படியே காப்பி ஆகணுமா அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ இது என்னாச்சு, இந்த பேஜை மட்டும் லேண்ட்ஸ்கேப்ல மாத்திடுவோம். பத்தியா இப்போ 2 பேஜுக்கும் அந்த டிசைன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் அந்த ஒரு டிசைன்ஸ் அதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் அந்த டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு சர்க்கிள் கண்ட்ரோல் பிடிச்சி போட்டிங்கன்னா ஈவனாக சர்க்கிள் வந்து பெருசாகும். பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தெரியுதா உங்களுக்கு 62.457 வித்தும் அதே தான் ஹைட்டும் அதே தான். இங்கே வந்து டிசைன்ஸ் இருக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு வந்து திக்னஸ் 5 கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்துட்டு இதோட அவுட்லைனிங் இதே கலர் அதே கலர்ஸ் நான் கொடுக்குறேன். அவுட்லைன்ஸ் அதே கலர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி டார்க் ஷேடோனா ஒரு நிழல் விழுகிற மாதிரி எஃபெக்ட்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணலாம் டிசைன்ஸ் பண்ணும்போது. அது எதில் இருக்குன்னா இதில் டிரான்ஸ்பரண்ட் பிளண்ட் டூல் அது கீழே டார்க் ஷேடோன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி கீழே ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கணும் நிழல் விழுகிற மாதிரி. சரி, இப்போ இந்த பாக்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் அப்படி
உள்ளுக்குள்ள டேக் வைக்கிறேன். கொஞ்சம் பண்ணா போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர்ஸ் ஃபில் கலர் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். அவுட்லைன் வந்து கிரே ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்கோம். கரெக்டா அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் தெரியுதா? ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்து. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் விட்டு கீழே வந்துடுச்சு இல்லையா? இப்போ நான் இது ஒரு டிசைன், நம்மளுக்கு வந்து பாதி சர்க்கிள் மாதிரி தான் டிசைன் செய்ய போகிறோம். இந்த கீழே இந்த இது வந்து தெரியாத மாதிரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிராப் டூல் எடுத்து அதை விட்டுட்டு அதை மட்டும் கிராப் பண்ணி டிசைன் வச்சுட்டு உள்ள வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது கிராப் ஆயிடும். இப்போ டிசைன்ஸ் இப்போ ஆஃப் சர்க்கிள் வந்துச்சு. இப்படியே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அது பவர் கிளிக் ஆப்ஷன்ல இந்த இமேஜஸ் வந்து அதில் ஃபில் பண்ற மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரலாம். இப்போ டிசைன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் மேட் ஆல்ரெடி அழிச்சு வச்சிருக்கேன். அந்த ஃபைல்ஸ் இருந்து கொண்டு வந்து இதில் செட் பண்ண போறேன். இந்த மேட்சை வந்து அப்படியே கொண்டு வரேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணு. ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. இது என்ன குரூப்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணிப்போம், இதை அன்குரூப் பண்ணிட்டு கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ அன்குரூப் பண்ணிட்டு இதை வந்து இதே அன்குரூப் பண்ணிக்குவோம். கலரை வந்து ஒயிட் மாற்றிக்குவோம். இங்க வந்து இந்த லோகோஸ் வந்து இதுல செட் பண்ணிருக்கேன். இது கரெக்டா இந்த ரவுண்ட்ல வந்து வர மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சுக்கோம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கீழே இறங்குது, கொஞ்சம் சின்னது பண்ணிப்போம். நல்லா தெரியுது மேடம். தெரியுது மேடம். சரிங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். இது கரெக்டா இதுல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே.
இப்போ இதில் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கரெக்டாக இல்லை சென்டரை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது வந்து இங்கே டச் ஆகாத மாதிரி பாருங்க. இதில் மேலே அது வேற கொடுத்து இது இல்லைன்னா மூவ் பண்ணி வைங்க. சரி, இப்போ இந்த இதில் வந்து இந்த பேஜஸ் இந்த பிக்சர் வந்து இந்த மாதிரி டிசைன் செஞ்சிருக்கு இல்லையா, இது எப்படி பண்றது? இதுனா ஒரு சும்மா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷேப்ஸ்க்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல இங்கே வந்து நம்ம ரவுண்டட் கார்னர்ஸ்க்கு இப்போ பேஜ் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதில் இந்த ஷேப்ஸ் டூல் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் மாறிடும். இதுக்குள்ள நம்ம பிக்சர் இன்செர்ட் பண்ணும்போது இந்த ஷேப்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம். பிக்சர் கொண்டு வர்றது அப்படின்னா இந்த ரைட்லி கொடுத்து போட்டு இப்போ இந்த பிக்சரை நான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போட்டோஸ் வந்துடும். ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்க எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு பவர் கிளிப்ல போய் பிளேஸ் இன்செர்ட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா போய் ஜஸ்ட் அப்படியே செட் ஆயிரும். நம்ம இது எடிட் பண்ணோம் அப்படின்னா இதுல போயிட்டு ரைட்ல கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு பவர் கிளிப்ல எடிட் கண்டெய்ன்ஸ் கொடுத்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொடுத்து ஃபினிஷ். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜுக்குள்ள இது வந்து இதில் செட் பண்ணோம்னா சின்னது பண்ணோம் அப்படின்னா சின்ன செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது டிசைன்ஸு கொஞ்சம் இப்போ அது செகண்ட் செட்டு. செகண்ட் பேஜுக்கு அதில் அந்த இதில் இருந்து மேட்டர்ஸ் கொண்டு வரேன். காப்பி பேஸ்ட். இப்போ கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஏற்ற மாதிரி. இது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இது செட் ஆகலை. ராசின் ஆகுது. கோரல்ட்ரா வந்து பெரிய சாஃப்ட்வேர். அது அன்குரூப் பண்ணிக்கலாம். அரேஞ்சில் அன்குரூப். ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இல்லைன்னா இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேஸ் ஸ்பேஸிங் வந்து நம்ம டெக்ஸ்ட்ல பேராகிராஃப் ஸ்பேஸிங் இங்கே ஸ்பேஸிங்ல கம்மியாக இருக்கு. 22. இப்போ லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இதை கீழே இறக்கி வச்சுக்கணும்.
ஹெட்டிங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டிசைன்ஸ் முடிச்சுட்டு எல்லாத்தையும் குரூப் பண்ணிடுங்க. குரூப் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் போடுறீங்க. அதே பேக் சைடில் வர மாதிரி செகண்ட் பேஜ் பிரிண்ட் போடுறோம். பிரிண்ட் போட்டு அது ஃபோல்ட் பண்ணி இந்த பேஜஸ் ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு, அதாவது செகண்ட் பேஜில் கடைசி 3வது காலத்தை உள்ள வர மாதிரி ஃபர்ஸ்ட் மடிக்கணும். அதே மாதிரி இந்த செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் காலத்தில் வர்றதை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் ஆகி ஒரு சிங்கிள் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோல்டர் ஒர்க் எப்படின்னு செய்யறதுங்கிறத பார்த்தோம். சார் இது முடிஞ்சுதுங்க சார் இந்த ஒர்க்கு. கொஸ்டின் செஷன் போயிடலாமாங்க சார்? ஹலோ இப்போ இதுலேயும் நம்ம ஹெட்டிங்ஸ் இன்னும் டிசைன் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள கலர்ஸ் கொடுத்து இந்த ஹெட்டிங் அதுக்குள்ள வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். செய்தால் கிரியேட்டிவாக நம்மளுக்கு டிசைன்ஸ் வரும். அதனால வீட்டில் வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா இந்த கோரோட ட்ரையல் வெர்ஷன் 30 daysக்கு ட்ரையல் வெர்ஷன்லாம் கிடைக்குது. அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. நிறைய டிசைன் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். ஹலோ சார். சரி, இப்போ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே மேடம். சார் கொஸ்டின் செஷன் போகணுமா சார்? போயிடலாம் மேடம். முடிச்சிட்டீங்களா? அது முடிச்சிட்டேங்க சார். சரி, கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க சார். அதை அப்படியே சொல்லிடுறேன். நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா மேடம்? ஆமாங்க சார். ஓகே மேடம். சரி. இப்போ கோரல் ட்ரா கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் dash is used for selecting and deselecting objects. ஒரு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கோ டீசெலக்ட் பண்ணுறதுக்கோ எந்த டூல் கோரோடால யூஸ் ஆகுது அப்படின்னா பிக் டூல் தான். ஆன்சர் டி. ஒரு பிக் டூலில் வந்து என்ன, ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம், டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்கியூயிங் பண்ணிக்கலாம். ஸ்கியூயிங்னா ஒரு ஷேப்ஸை வந்து அப்படியே சைடாக ஒரு சாய்வா மாற்றிக்கலாம். ரெக்டாங்குலர் சாய்வா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு இந்த பிக் டூல் யூஸ் ஆகும். கோரோடா இஸ் எ டேஷ் பேஸ்ட் டிராயிங் அப்ளிகேஷன். இப்போ இது என்ன பேஸ்டுனா வெக்டர் பேஸ்டு தான். கோரோடா வந்து என்ன பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். பிட்மேப் இமேஜஸ் ஆர் மேட் அப் ஆஃப், இதில் பிட்மேப் வந்து டோட்டலாக எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்சலாக தான் அமைஞ்சிருக்கும். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வாட் இஸ் த டிஃபால்ட் பேப்பர் சைஸ் வென் யூ ஓப்பன் கோரல்ட்ரா விண்டோஸ்? விண்டோஸில் வந்து இந்த கோரல்ட்ரால டிஃபால்ட்டாக என்ன பேப்பர் சைஸ் இருக்கும் அப்படின்னா லெட்டர் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு A4 வேணுமா இல்லை A3 வேணுமா கஸ்டம் சைஸ் வேணுமா அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், லெட்டர். அதுக்கப்புறம் the zoom tool is used for dash object. அதுலேயே ஆன்சர் அடங்கியிருக்கு. ஜூம்னா என்னது, பெருசு பண்ணி பார்க்கறதுக்கு. அது எந்த இது யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னிஃபையிங். ஆன்சர் வந்து ஏ. மேக்னிஃபையிங் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு ஆப்ஜெக்ட்லாம் கரெக்டாக செட் ஆயிருக்கா என்னங்கிறது அப்பப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது we can get layers from dash option. இப்போ இதுல எல்லாத்துலயுமே பேஜ் மேக்கர்ல இருந்து கோரல்ட்ரா, போட்டோஷாப் எல்லாத்துலயுமே லேயர்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. போட்டோஷாப்ல ஆட்டோமேட்டிக்கா அது லேயர்ஸ் கிரியேட் ஆயிரும். இதுல நம்ம இதுலயும் வந்து ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல லேயர்ஸ் இருக்கு.
சி இதுல இருக்கு, ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல இருக்கு லேயர்ஸ். இந்த ஷார்ட்கட் கீ டு ரொட்டேட் டயலாக் பாக்ஸ். ஷார்ட்கட் கீ ரொட்டேட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ எது அப்படின்னா ஆல்ட் 8. ஆல்ட் 8 கொடுத்தீங்கன்னா அந்த ரொட்டேட் அந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதுல நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தட் ஷார்ட்கட் கீ ஆஃப் இம்போர்ட் கமாண்ட் இஸ் CorelDRAW. இப்போ நம்ம இம்போர்ட் பண்றோம்ல, பிக்சர்ஸ்ல இம்போர்ட் பண்ண பேஜ் மேக்கர்ல பிளேஸ்ல போய் பிக்சர் இன்சர்ட் பண்ற மாதிரி இதுலயே நம்ம இம்போர்ட் கமாண்ட் மூலமா பிக்சரை கொண்டு வரும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+I. Which of the following tool is used for cropping in CorelDRAW? அதுல ஆன்சர் இருக்கு. cropping அப்படின்னா crop பண்றதுக்கு. இதுல எந்த டூல் யூஸ் ஆகும் அப்படின்னா crop tool. ஆன்சர் சி. crop tool தனியா இருக்கு, அந்த டூல் யூஸ் ஆகுது. what type of text would you like use to create a title? இப்போ டைட்டில்ல டைப் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த இது யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் தான். இப்போ டெக்ஸ்ட் டூல்லையே 2 டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு. ஒன்னு ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட், இன்னொன்னு வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட். இப்போ ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம அதுல வந்து நம்ம காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றதுக்கும் அது பேராகிராஃப் டெக்ஸ்ட் யூஸ் ஆகுது. த்ரெட்டிங் ஒர்க், புக் ஒர்க் அந்த மாதிரி யூஸ் ஆகுது. அதுல வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டெக்ஸ்டா மாத்திக்கலாம், பேராகிராஃப் டெக்ஸ்டாவும் ஆர்டிஸ்ட் டெக்ஸ்டாவும் மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, ஏதாவது டவுட்ஸ் சார்? எஸ் மேடம். முடிஞ்சதுங்க சார். ஓகே மேம், கொஸ்டின் செஷன் போயிடலாம் மேம். போயிடலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் மேடத்திட்ட உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவி உங்க டவுட் மேம். இப்போ நீங்க யூஸ் பண்ண டூல் மட்டும் ஒன் மோர் சொல்லுங்க. ஹலோ, என்னங்க? இப்போ நீங்க யூஸ் பண்ணீங்களா மேம்? CorelDRAWல இப்போ யூஸ் பண்ணீங்களா டூல்ஸ், அது மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல, இப்ப டூல் எந்த டூல்னு சொல்றேன். நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்ல, இப்போ யூஸ் பண்ணதுன்னா எது? எல்லா டூல் பாக்ஸும் சொல்றீங்களா? ஆமா ஆமா, இல்ல எந்த டூல் சொல்லுங்க. இல்ல இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே சொல்லுங்க. ஒன் மோர் சொல்லுங்க மேம். எனக்கு கொஞ்சம் டவுட்ல இருக்கு. எந்தெந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரி சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? இப்போ டூல்ஸ் என்ன மேக்ஸிமம் இந்த பிக் டூல் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பிக் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ போடுறோம்னா இப்போ பிக் டூல் எடுத்து நம்ம இப்போ டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு டபுள் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரூவிங் பண்ணிக்கலாம். இதான் ஸ்க்ரூவிங் பிக் டூல். இப்போ ஷேப் டூல் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரீஷேப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ அதை வந்து சப்போஸ் ஒரு பாலிகான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாலிகான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த ஷேப் டூல் வச்சு நம்ம ஈஸியாக ரீஷேப் செய்ய முடியும். சரியா? நமக்கு எப்படினாலும் அதை வந்து இதை வந்து கர்வாக மாற்றிட்டோம் அப்படின்னா, கர்வ்ஸ் ஆனோம்னா ஒரு இதை மாற்றும் போது ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஈஸியாக நம்ம வந்து அந்த ஷேப் டூல் பண்ணி ஈஸியாக மாற்ற முடியும். இது ஷேப் டூலு. அடுத்து வேற என்ன டூல் பார்த்தோம்னா பேசியர் டூல் பார்த்தோம். பேசியர் டூல் மூலிமா நம்ம லைன்ஸ் வரைகிறதுக்கு, கர்வ்ஸாக கொண்டு வர்றதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவோம். போட்டு இந்த கர்வ்ஸாக மாற்றிக்கலாம். ரைட்டில் கொடுத்து கன்வெர்ட் டு கர்வ்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு கர்வ்ஸாக மாற்றி இந்த ஆங்கிளை பிடிச்சி நம்ம மாற்றிக்க முடியும். எப்படி வேணாலும் மாற்றிக்க.
இதில் ஃபில் பண்ணிக்கலாம். வேற அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபில் டூல். இப்போ ஸ்மார்ட் ஃபில் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பைனான போர்ஷன்ஸ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் யூஸ் ஆகும். கம்பைனான போர்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நம்ம இப்போ சர்க்கிள் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இங்கே செலக்ட் இந்த ஃபர்ஸ்ட் எதுனாலும் பிக் டூலில் போய் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபில் டூலில் எடுத்து இங்கே ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கலர், அதுக்கப்புறம் இங்கே வேறு கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வேறு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வேறு கலர்ஸ், அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபில் டூல் வந்து கம்பைன் ஆனதுக்கு வந்து வேறு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ் வேற அடுத்து வேற யாருக்காவது டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. உங்களை அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் மேடம்கிட்ட உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம்.